ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தட்டை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தவா வச்சு தவா சூடானோன்னே அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் இந்த கப்பால் 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். சூடாகிற வரைக்கும் கிண்டி விடுங்க. லைட்டாக சூடானா போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அரிசி மாவு, 1 ஸ்பூன் ஜீரகம், சில்லி பவுடர், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு வந்து நான் 1/2 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை மாவு, அரிசி மாவோட பொட்டுக்கடலை மாவு. அரிசி மாவு அந்த கப்பால் 1 கப் எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை மாவு வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சிட்டு வாங்க. ஓரளவுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர அளவுக்கு பிணைஞ்சிட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணையுங்க. பிணைஞ்சதுக்கப்புறமா நெய் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சு வச்சுக்கோங்க. இந்தமாரி சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கோங்க. கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே நான் வந்து ஆயில் இருந்த கவரே கட் பண்ணி எடுத்திருக்கேன். தட்டை வந்து ஒரே சேஃபில் வரத்துக்கு வந்து இந்தமாரி கிண்ணம் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு, நம்ம பரட்டி போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.